ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா கெட்டதுமே நடக்குது. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கும் காரணம் நவக்கிரகங்கள் தான், கெட்டதுக்கும் காரணம் நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நினச்சா நம்ம வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்ய முடியும். நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். நாம் பிறக்கும்போதே நவக்கிரகங்கள் கட்டமாக அமைந்திருக்கும். அந்த கட்டம் ஒவ்வொரு வாழ்க்கை டைம்லேயும் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நொடியுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறிட்டே இருக்கும். அதில் நவக்கிரகங்களில் மெயின் கிரகமாக கருதப்படுவது சூரியன் தான். சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். அதனுடைய அடிப்படையில் தமிழ் பஞ்சாங்கமானது கணக்கிடப்படும். அந்த மாதிரி இப்போ தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரப்போகுது. ஆமாங்க, சூரியன் மாறப்போகிறாரு. சூரியன் இன்னும் கொஞ்ச நாளில் மாறப்போகிறாரு. அவர் மாற்றத்துக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான அதிர்ச்சியான சம்பவங்களை கொடுக்க போகிறாரு. அந்த சம்பவங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கன்னி ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆடி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதா இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஆபத்து வரதா இருந்தால் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே புள்ளி விவரத்தோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான சக்தி வாய்ந்த மாதமாக 12 மாதங்களில் கருதப்படுது. 12 மாதங்கள் இருக்கிறதுல இதில் 4ஆவதாக வரக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். சூரிய பகவான் ஜூலை 17ஆம் தேதி அன்னைக்கு மிதுனத்தில் இருந்து சந்திரனின் ராசியான கடக ராசியில் பயிற்சியாக இருக்கிறாரு. இந்த மாதிரி பயிற்சியாகும் போது தான் ஆடி மாதமானது உருவாகுது. இந்த ஆடி மாதம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்ட பலனை கிடைக்க செய்யும். அட் த சேம் டைம் சூரிய பகவானுடைய பார்வை பெற இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாடு, விவசாயத்திற்கான தொடக்கம், கோயில் விழாக்கள் என பல சிறப்புகள் நிறைந்தது இந்த ஆடி மாதம். சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய கடக ராசியில் நுழையக்கூடிய இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேசத்திலிருந்து மீனவரி இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்களுக்குமே மங்களகரமான பலன்களை கிடைக்க செய்யும். அடுத்த ஒரு மாத காலத்திற்கு எல்லா ராசிக்காரங்களுக்கும் செல்வம், மரியாதை, செயல்களில் வெற்றி அதிகரிக்க இருக்கு. அதில் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கன்னிராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியில் சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதமானது பல விதத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்க செய்யும். புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமல் திண்டாடக்கூடிய உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வேலை தேடக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை இந்த ஆடி மாதம் கிடைத்து மகிழ்வீங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை முன்னேற்றம் அடைகிற மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் சூரியனுடைய மாற்றம் உங்களுடைய தைரியத்தையும் பணத்தேவையும் போட்டி செய்யும். ஸோ உங்கள் தைரியத்தையும் பணத்தேவையும் போட்டி செய்து வெற்றி வாய்ப்பை உண்டாக்கும். அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு சூப்பரான மாதம் என்று சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஸோ நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நிலைமை ஆடி மாதம் இருக்குது. அதே போல் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு இன்னும் பல வகையில் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதையும் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. துடிப்போடு வேகமாக செயலாற்றுற மாதிரி உங்களுக்கு கிரகநிலையானது அமைஞ்சிருக்கு. ஆடம்பர வாழ்க்கையில் நாட்டம் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதுக்கு உண்டான பணவரவு இந்த மாதம் அதிகரிக்கும். மனக்குழப்பம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சரியாகும். அதுபோல் எதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. காரிய தடைகள்லாம் உங்களுக்கு விலகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதனுடைய சஞ்சாரம் ஆடி மாதம் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் நன்மையில் போய் முடியும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க.
தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய தாள்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் நல்ல மாதம். அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் தொய்வு நிலை மாறி முன்னேற்றமானது உண்டாகும். லாபம் மெயினாக அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் உங்களுக்கு அமைவாங்க. அதை வைத்து நீங்கள் தொழிலில் முன்னேறுவது ஈஸியாக இருக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திறமையாக செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் காண்பீங்க. உங்கள் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்கள் வேலையில் உங்களுக்கான திறமையை காட்ட பாருங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் திறமை இருக்கோ அதெல்லாம் காட்ட பாருங்கள். அதெல்லாம் காட்ட காட்ட உங்களுக்கு அதிர்ஷ்டமானது பெருகும். அப்புறம் குடும்ப ரீதியாக உங்களுக்கு இதமான சூழ்நிலை வந்து நிலவும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் குடும்பத்தில் இருக்காது. மெயினாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளால் மன திருப்தியானது உங்களுக்கு கெடும். வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படும் போது அது நல்லது தான். அதை நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம். பெண்களுக்கு கூட தொலைதூர தாள்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். பயணங்கள் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க செய்யும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் போது உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைத்தே தீரும். ஸோ கன்னிராசிக்கார மாணவர்கள் உங்கள் திறமையை காட்டுவதற்கு தயங்காதீங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு ஆடி மாதம் ஒரு பவர்ஃபுல்லான மாதமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்கள் துறையில் நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து சாதிக்க முடியும். அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை மாறி இப்போ உங்கள் கை ஓங்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்படி எல்லாருக்குமே சாதகமான பலன் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு ஆடி மாதம் கிடைக்கும். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. நட்சத்திர வாரியாகவும் எப்படி பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக இருக்குங்க. குடும்பத்தில் கூட சுப காரியங்கள் நிகழ்வதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. வேலை தேடி கொண்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சம்பளத்தோடு புதிய வேலை கிடைக்குங்க. வெளிநாட்டில் இருந்து நல்ல தாள்கள் வந்து சேருங்க. அந்த தகவல்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும். அதே போல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நீங்கள் முன்னின்று பண்ணும்போது அது இன்னும் நல்லபடியாக நடக்கும். அதனால் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் இருந்ததுன்னா அதை நீங்கள் முன்னின்று பண்ணுங்கள். அதே போல் வேலை தேடி கொண்டிருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும்போது அது பிடிச்ச வேலையாக அமையும். அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் இப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்குங்க. அதே சத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா இந்த ஆடி மாதம் அலைச்சல்கள் உங்களுக்கு சில விஷயங்களில் இருக்கும். சில நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை இருக்கும். அதனால் சத நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்க வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிங்க. உங்கள் குழந்தைகளால் கூட சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். அன்பாக கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி கொள்ளுங்க. வேலையில் கஷ்டம் வருது அப்படிங்கிறதுக்காக வேலையை விட்டுறலாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ சத நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், கவனமாக இருக்கணும். அதே போல் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் தம்பதிகளிடையே அன்பு பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறுறதுக்கு முன்னாடி பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணர்ந்துக்குங்க. திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா திருமணம் இனிதே இந்த மாதம் நடைபெற வாய்ப்பு இருக்குது. புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்கள் உங்களுடைய எண்ணம் கூட ஈடேறும். ஸோ சித்திர மாதம் ஒரு சுபமான மாதமாக இருக்கும். ஸோ சித்திர மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் இப்படி தான் இருக்கும். ஸோ ஆடி மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ
வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்க ராசிக்கு ஆடி மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.